கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, வருகை புரிந்துள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த எங்களுடைய சகோதர பெருமக்களே, அனைவரையும் வருகை என வரவேற்று உங்கள் எல்லோருக்கும் இனிய என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். குழந்தைகளுக்கு மத்தியில, பெரியவங்களுக்கு மத்தியில, அனைத்து சமுதாயத்துக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு மஸ்ஜித் கட்டிட திறப்பு விழா, மக்தபுரி ஆண்டு விழா எல்லாரையும் பார்க்கறதுக்காக நான் ஈரோட்ல இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்து ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சபைகள் இன்னைக்கு கிடைக்கிறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கல்யாணத்துல தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இப்படி ஒரு தீன் பெரும் விழாவில், இப்படி ஒரு மஸ்ஜிதுடைய திறப்பு விழாவில், இந்த மாதிரி குழந்தைகளுடைய மக்தப் விழாவில் இவ்வளவு ஆண்களும் பெண்களும் எல்லாருடைய முகத்திலையும் சிரிப்போடு மகிழ்ச்சியோடு இங்க கலந்து கொண்ட இந்த கூட்டத்துல உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதுலயும் குறிப்பா நம்முடைய மௌலானா அவங்க, ஹஜ்ரத் அவங்க நமக்கு பெரிய மோட்டிவேட்டர். எங்க திருப்பூருக்கே நிறைய மக்களுக்கு மத்தியில மஸ்ஜித் சேவை குழு பத்தி அவர் நிறைய பேசி எங்களுடைய மக்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு பெரிய சீக்கிரமா பேச்ச முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்க எல்லாரும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பழமொழி அப்படின்னா, மனம் இருந்தால் சத்தமா சொல்லணும். அப்படி நான் வாத்தியாரு, எனக்கு இந்த மாதிரி புத்தி இப்படித்தான் இருக்கு, கேள்வி கேட்டு பதில் வாங்குறது. மனம் இருந்தால் ஆனால் இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, where there is a will there is a way. எங்கே ஆசை பிறக்கிறதோ அங்கெல்லாம் வழிகள் பிறக்கும். இன்னமல் ஆமாலும் பின்னியாத், எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமைகிறது. இப்படிதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது பழமொழி. மஸ்ஜித் சேவை குழுவுடைய புது மொழி என்ன அப்படின்னு சொன்னால், மஸ்ஜித் நிர்வாகம் மனம் வைத்தால் மக்களுக்கெல்லாம் மார்க்கம் உண்டு. ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் மட்டும் மனம் வைத்து விட்டால் மக்கள் அனைவருக்கும் மார்க்கம் உண்டு. முஸ்லிம்களுக்கு அல்ல, சுத்தியில வசிக்கிற அத்தனை பேருக்குமே மார்க்கம் உண்டு. இதை எங்கிருந்து சொல்றேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே சொல்றேன். மஸ்ஜித் நபவியுடைய பள்ளிவாசலுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் அல்ல. மஸ்ஜித் நபவிக்கு யார் தலைவரோ அவர்தான் மக்களுக்கும் தலைவர், ஆன்மீகத்துக்கும் தலைவர், அரசியலுக்கும் தலைவர், எல்லாத்துக்கும் ஒரே தலைவராக இருந்த அந்த காலம்தான் பொற்காலமாக இருந்தது. இன்னைக்கும் அந்த பொற்காலம் திரும்பி வர வேண்டும் என்றால் நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகத்தின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த சமுதாயமும் அன்போடு பிணைப்போடு இருக்கணும். ஒரு தனது சமூக மக்களை எப்படி ஒரு மஸ்ஜித் கட்டி உயர்த்த கட்டப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் மன வைக்கணும். இந்த மஸ்ஜிதை சுற்றி வசிக்கின்ற அந்த மக்களுடைய மினாரா உயர்வதை போல பொருளாதாரம் உயர்த்தப்பட வேண்டும், கல்வி உயர்த்தப்பட வேண்டும், அதிகாரத்தில் நமது மக்கள் வர வேண்டும், ஏழைகளுடைய வாழ்வு தரம் உயர வேண்டும் என்ற எண்ணம் மஸ்ஜித் நிர்வாகத்திற்கு இருந்தால் மஸ்ஜிதுடைய மினாராவும் உயரும், மஸ்ஜிதை சுற்றி வசிக்கின்ற மக்களின் வாழ்வாதாரமும் உயரும். இது கண்கூட பார்த்தது அனுபவபூர்வமான உண்மை. அதனாலதான் கடந்த ஒரு 15 வருஷ காலமாக நாங்க ஒவ்வொரு ஊராக போய் புதுசா எந்த அமைப்பையும் ஆரம்பிக்கல. யாரும் இங்க தலைவரும் இல்லை, செக்ரட்டரியும் இல்லை. எங்க அமைப்புக்கு ஒரே இது என்னன்னு சொன்னா, எந்த ஊருக்கு போறோமோ அந்த மஸ்ஜித் நிர்வாகத்தின் மூலமாகவே எங்களுடைய அனைத்து சேவைகளுமே அல்லாஹ்வுடைய கிருபையில நடந்துகிட்டே இருக்குது. சோ அந்த வகையில மதுரை மாவட்டத்துல நாங்க ஒரு முன்மாதிரி மஸ்ஜிதாக நினைக்கிறது இந்த தமிழன் திரு நூருல் இஸ்லாம் மஸ்ஜித். அது காரணம் யாருன்னா, ஹஜ்ரத் அவங்க, நிர்வாகிகள், நம்ம நாசர் அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து சமூகத்தை பத்தி ஒரு அக்கறைப்படுறாங்க, சமூகத்துடைய பசி பட்டினியை பாக்குறாங்க, நோய் நொடியை பாக்குறாங்க. இது மாதிரி கல்வியில கொண்டுட்டு வந்துங்கிற அந்த அக்கறை வந்துருச்சு. இனி இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகம் உயர்வதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இப்ப என்னன்னா, ஒரு இன்னைக்கு உள்ள மக்களுடைய சூழ்நிலைய அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், வைத்தியர் டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நேர ஆபரேஷன் தியேட்டர் கொண்டுட்டு போய் படுக்க வச்சு அப்பவே சர்ஜரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி
வயிற்று வலிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு முகல்லாவில் போய் ஒரு வார காலம் தங்கியிருந்து முதல்ல ஸ்கேன் பண்ணுவோம். என்டையர் முகல்லாவை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆணின் நிலை என்ன, பெண்ணின் நிலை என்ன, குழந்தைகளுடைய நிலை என்ன, பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, தனிமையில் வாடுகிறார்களா, அவருடைய வறுமைக்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து ஒரு புத்தகமாக எடுத்து மஸ்ஜித் நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கிறோம். ஒப்படைச்சதோட நிக்கிறது இல்ல, தொடர்ந்து அந்த புத்தகத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் சேவைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு போறோம். அதுக்கப்புறம் அந்த மஸ்ஜித் நிர்வாகத்தோட மக்களும் இணைந்து பணியாற்றும் போது நல்ல நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. இப்ப அப்படி ஒவ்வொரு ஊரா போய் கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 1100 மஸ்ஜித்கள்ல சவுத் இந்தியால, நார்த் இந்தியால, பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் எல்லா ஊருக்கும் போய்கிட்டே இருக்கிறோம், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லா ஊர்களையும் போய் பார்த்தாலும் நம்முடைய மக்களுடைய நிலை எந்த ஊருக்கு ஊர் வித்தியாசம் கிடையாது. மதுரை எப்படியோ அப்படித்தான் பெங்களூர் இருக்குது, பெங்களூர் எப்படி இருக்குதோ அப்படித்தான் ஹைதராபாத் இருக்குது. எல்லா ஊர்களிலுமே நம்முடைய பொருளாதாரத்துல ரொம்ப 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 பின்னடைவா இருக்கிறோம். இந்த மத்தக்கூடிய விழாவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், அது யாரும் வந்து ஷாக் ஆயிடாதீங்க. கேள்வி கேட்கறதா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். யாரும் வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். தயவு செய்து ஹலாலான சம்பாத்தியம் இருக்குதுல, அதை துனியான்னு சொல்லாதீங்க. இன்னும் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிற மூலம் அதை வந்து தயவு செய்து துனியா என்ற வார்த்தையை சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஹலாலான சம்பாத்தியம் இருக்குதுல, அந்த ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு சொர்க்கத்தையும் விலைக்கு வாங்கலாம். ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு மகசர் மைதானத்தில் இடம் வாங்கலாம். ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு கபர்ல லைட் போடலாம். ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு இந்த உலகத்துடைய 2 ரூபாயுடைய மதிப்பு என்ன தெரியுமா? டாலர் வந்து 1 ரூபா. அங்க $1 $1 இங்க என்ன ரேட், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி உலகத்துல 2 ரூபாயுடைய மதிப்பு மறுமையில என்ன அப்படின்னா, நீங்க நரகத்தை விட்டே தப்பிச்சுக்கலாம். எல்லாம் யோசிக்கிறீங்களா? இப்ப தெளிவா நான் பதில் சொல்றேன். 2 ரூபாய் துனியாவில் இருந்துச்சுன்னா நரகத்தை விட்டே தப்பிக்கலாம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவராவது ஒரு பேரிச்சம்பழம் துண்டையாவது கொடுத்து நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா, அந்த பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கு 2 ரூபாய் வேணுமா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பணம் வேணுமா வேணாமா? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பணம் வேணுமா? எம்எஸ்கேல மளிகை ஜாமான் கொடுக்கிறதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அந்த பணத்தை சம்பாதிப்பதை நாம் துனியா என்று சொல்லலாமா? லஞ்சம் வாங்குறது துனியா, பொய் சொல்றது துனியா, ஏமாத்துறது துனியா, திருடுறது துனியா, இதெல்லாம் தான் துனியாவே தவிர ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் சம்பாதித்தால் தான் நல்ல காரியங்கள் நிறைய செய்ய முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஏழ்மையான கூட்டம் ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த செல்வந்தர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்தையும் தர்மம் செய்கிறார்கள். அவங்க பணத்தையும் செய்யறாங்க, தொழுகவும் செய்யறாங்க, நல்ல காரியங்கள் நிறைய செய்யறாங்க. ஆனா எங்களால எல்லா காரியமும் செய்ய முடியுது. ஆனா அந்த பணக்காரர்கள் தான தர்மங்கள் கொடுக்கறாங்களே, எங்களால செய்ய முடியலையே, நாங்க ஏழையா இருக்கிறோமே, என்ன பண்றோம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில திக்ரை கத்து கொடுத்தாங்க. இந்த திக்ரை மட்டும் ஓதிக்கிங்க, அவங்க தர்மம் பண்றாங்க பணம் கொடுத்து, அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும்னாங்க. அந்த பணக்காரங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையும் கண்டுபிடிச்சு அந்த திக்ரையும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, பணத்தையும் தர்மமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஏழ்மையான மக்கள் போய் திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க அதையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவர்கள் பாக்கியமானவர்கள். யார் பாக்கியமானவங்க? சத்தமா சொல்லுங்க. பணக்காரர்கள், நல்ல பணக்காரர்கள் பாக்கியமானவர்கள். என்ன ஒரு சொசைட்டில வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்குதுன்னா, என்னமோ பணம் சம்பாதிக்கிறதே தப்புங்கிற மாதிரியும், பணம்னாவே துனியாங்கிற மாதிரியும், மளிகை கடையில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறா, துனியா 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 துனியானே கண்டுபிடிச்சிட்டு இருக்காருங்கிறாரு. அவர் துனியா துனியா துனியான்னு கண்டுபிடிக்கலாம், நம்ம மளிகை ஜாமான் அவருக்கு கொடுக்கணும். அவர் மளிகை கடையில நம்ம வாங்க முடியாது, நம்ம கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு சமுதாயம் வந்து சம்பாதிப்பதைத்தான் நீங்க வந்து முதல் கட்டமான தொழுகைக்கு அப்புறம் 5 ஃபர்லுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சம்பாதிக்கணும். என்னங்க
பணம்னா என்ன தெரியுமா சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? அருள்னு சொல்றான். அருள். பணம்னா துனியா இல்ல, பணம்னா முசீபத் அல்ல, பணம் என்பது அருள். எப்ப சொல்றான்? நீங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி புறப்பட்டு செல்லுங்கள். பணம் என்பது ரஹ்மத். நியாயமான வழியில, நேர்மையான வழியில தரமான பொருட்களை உற்பத்தி செய்து உண்மையாக விற்பனை செய்கிற ஒவ்வொரு வியாபாரியும் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, வழிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள். என்றால் அந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படி? தேவையே இல்லையா? பணத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? ஹலாலான பணத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா எங்க போனாலும் இந்த பேச்சவே காணோம். நான் ஏன் இந்த குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது பணம், சரிங்க, இந்த பணம் எப்ப இருளா மாறுது? உலகத்திலேயே பாக்கியமானவன் பணக்காரன் தான். யாரு? தர்மம் செய்கிற பணக்காரர்கள். ஆனால் உலகத்திலேயே அதிகமாக பணம் சம்பாதிப்பவன் உண்மையில் பாக்கியமானவன். ஆனால் எவன் ஒருவன் அந்த பணத்தை தானும் அனுபவிக்காமல், உறவுகளுக்கும் கொடுக்காமல், அனாதைகளுக்கும் கொடுக்காமல், ஆர்வமற்றோருக்கும் கொடுக்காமல் அப்படியே விட்டு கபருக்கு செல்கிறானே, அவன்தான் துர்பாக்கியவான். அவன்தான் துர்பாக்கியவான். பணத்தை சம்பாதிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ நபி குர்ஆனிலே வருது. குர்ஆனிலே ஆரம்ப சூறாக்கள்ல வருது, நபியே உன்னிடம் எதை தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். நம்ம சொல்றோம் 2% ஜக்காத்துங்கிறது கடமை, 2% ஜக்காத்துங்கிறது கடமை. ஆனா இந்த பதில் பாருங்க, நபியே உன்னிடம் எதை தானமாக, தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றனர். நீர் கூறுகிறாக தேவைக்கு போக மீதியை கொடுத்து விடு. குர்ஆன் என்ன சொல்லுது? உன் தேவை சம்பாதிப்பா, நல்ல காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சம்பாதி. உன் தேவை முடிஞ்சா ஏழை எளியோருக்கு, அண்டை ஏழையாருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து போட்டு போயிட்டே இரு. அதாவது ஒரு பெரிய மகான்கிட்ட ஒரு பணக்காரன் போய் கேட்டிருக்கான், மகானே உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யணும்? டேய் எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நான் உங்களுக்கு ஒரு பொருளை ஒன்று கொடுப்பேன், அதை நான் கேட்கும் போது கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு அதுவே சந்தோஷம் இருக்காரு. அப்ப அந்த மகான் அந்த பணக்காரர் கேட்டிருக்காரு, அது என்ன? அது ஒரு ஊசியை கொண்டு போய் கொடுத்தார். தைக்கிற ஊசி இருக்குல்ல, 1 ரூபா ஊசி, அதை கொடுத்து நான் கேட்கிறப்ப கொண்டு வந்து கொடுனார். அந்த பணக்காரர் கேட்டாரு, அப்படியா, இது என்னங்க இவ்வளவு தானா, நான் பத்திரமா வச்சிருக்கேனுங்க, நீங்க கேட்கும் போது கொடுக்குறீங்க அப்படின்னாராம். அப்ப பணக்காரன் கேட்டிருக்கிறான், நீங்க எப்ப கேட்பீங்க? இல்ல இறந்ததுக்கு அப்புறம் மறுமையில கேட்பேன், அப்ப தயவு செஞ்சு பத்திரமா அந்த ஊசியை கொண்டு வந்துருன்னாராம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஒரு ஊசியை கூட கொண்டு வர முடியவில்லை என்றால் இந்த 1500 ஏக்கர் தோட்டத்தை நீ கொண்டு வர முடியுமா? இந்த மாளிகை கொண்டு வர முடியுமா? இந்த காசவரத்தை கொண்டு வர முடியுமா? அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு எளிய வழிதான் இந்த மஸ்ஜித் சேவை குழு என்பது. சம்பாதிக்கணும், ஆனா அதை கொண்டுட்டு வந்து கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். மறுமையில கொண்டுட்டு வருகிற கலையை ஒருத்தர் தானம் கேட்டு ஒரு அவுலியா வீட்டுக்கு வரார், முஃப்தி ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன். உள்ள வரும்போது அவர் ஓடி போறாரு. யாரு? தர்மம் கேட்டுட்டு வந்து அவரை ஓடி போய் உள்ள கொண்டுட்டு வந்து, அதாவது இப்ப கற்பனை பண்ணிக்கீங்களே, ஒரு ஆள் பிச்சை எடுக்க வந்திருக்கிறான் வீட்டுக்கு, அந்த பிச்சைக்காரனை ஓடி போய் கூட்டிட்டு வந்து சோபால உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து அதுக்கப்புறம் தர்மத்தை கொடுத்துருக்கிறாரு. பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்டிருக்கிறாரு, ஏங்க பிச்சைக்காரனை பிடிச்சி நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு சோஃபால உட்கார வச்சு டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்து அவனுக்கு கொண்டு போய் தர்மத்தை கொடுக்குறீங்களே, இது என்ன மரியாதை? அப்படிங்கும் போது அந்த அவுலியா சொன்னாரா, டே அப்பா, நம்ம செல்வத்தை இவன் தான் நாளைக்கு கொடுத்தா பத்திரமா கொண்டு வந்து அங்க வந்து சேர்த்துவான், இவன் தான் போஸ்ட்மேன், இங்க கொடுத்து வச்சா இவன் கரெக்டா கொண்டு வந்து அங்க சேர்த்துவான். ஆனா வேற எவன்ட்டையும் ஒரு பொருளை கொடுத்து மறுமையில கொண்டுட்டு வான்னு சொல்ல முடியாது. நான் என்ன பாயிண்ட சொல்ல வரேன்னா, தயவு செய்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருடைய மனசுலையும் நாம சம்பாதிக்கணும், ஹலாலா சம்பாதிக்கணும். எதுக்காக குர்ஆன்ல ஒரு ஆயத்து சூரத்து தௌபால வருது, ஒரு ஆள் அல்லாஹ்ட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க, யா அல்லாஹ் நான் மிக ஏழையாக இருக்கிறேன் ரப்பே, எனக்கு மட்டும் நீ பணம் கொடுத்தால் நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவுவேனே என்று கேட்கிறான். பிறகு பணத்தை கொடுத்து விட்டால் என்னையும் மறந்து விடுகிறான், ஏழைகளையும் மறந்து விடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் எதுக்காக இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ண வரேன்னா, இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகம் எங்க போய் பார்த்தாலும் வறுமையை நோக்கியே போயிட்டு இருக்கு, வறுமையை நோக்கியே போயிட்டு இருக்கு. பாருங்க எத்தனை குழுவுல கடன் வாங்கியிருப்பாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்மணியும் 2 குழுவுல கடன், 3 குழுவுல கடன். வட்டிக்கு வாங்குவது ஹராம்,
வட்டிக்கு கொடுப்பது ஹராம், வட்டிக்கு கணக்கு எழுதுவது ஹராம், வட்டிக்கு ஜாமீன் போடுவது ஹராம் சொல்லப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். என்ன இஸ்லாம் ஏன் வட்டியை தப்புன்னு சொல்லுச்சு அப்படின்னா, அது ஒரு சாராரை அது நசுக்குகிறது. அந்த நசுக்குவதிலிருந்து ஒரு சாரார் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வட்டி காரணமா இருக்கிறதுனால தடுத்துருச்சு. ஆனா இன்னைக்கு அதிகமாக வட்டிக்கு வாங்கிய கூட்டம் யாரான்னா முஸ்லிம் தான். என்ன காரணம்? எதுக்காக இந்த நிலைமை? இன்னைக்கு ஈரோட்ல கருங்கல்பாளையத்துல ஒரு அம்மாவும் 2 மகளும் தூக்கு போட்டு இறக்கிறார்கள். காரணம், மகளிர் சுய உதவி குழுல வாங்கின கடனை அடைக்க முடியல, அதனால் ஏற்பட்ட அவமானத்தினால். யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு வறுமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சோ அதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறதுக்காகத்தான், அதை பற்றி எல்லாம் பேசுவதற்காகத்தான் இந்த மஸ்ஜித் சேவை குழுங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. இதை ஏங்க நாங்க செய்யணும்? நீ என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, நாங்க செய்ய மாட்டோமா? என்னன்னு சொல்லிட்டு போங்க, புக்கை போட்டு கொடுத்துட்டு போங்க, படிச்சு நாங்க தீவிர செஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத விட பெஸ்ட் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு வெப் மாதிரி எல்லா ஊர்களையும் போய் நல்ல மக்களை தேடி தேடி அவர்களை இணைத்து கொண்டே வருகிறோம். நெட்வொர்க் இன்னைக்கு தேவை. நெட்வொர்க் ஒரு மதுரையில் உள்ளவனுக்கு பெங்களூர்ல வேலை வேணும்னா அதுக்கு எம்எஸ்கே முயற்சி செய்ய தயாரா இருக்கிறது. ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு வேணும்னா அதுக்கான முயற்சி செய்யறதுக்கும் எம்எஸ்கேல ஆப்ஜெக்ட் இருக்கு. இது மாதிரி ஒரு நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள சமூகத்துடைய நிலை மாறணும்னு சொன்னா, குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்தை எல்லாரும் போய் படிச்சு பாருங்க. நம்பரோட சொல்றேன். 13வது சூரா 11வது வசனம், சூரத்து ரவுது, இடி அப்படின்னு சொல்லி ஒரு சூரா. அதுல 11வது வசனத்தை போய் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமுதாயம், அது எந்த ஜாதியோ எந்த மதமோ, ஏதோ ஒரு சமுதாயம் தன்னிலையை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாம் எல்லாம் உட்கார்ந்து இந்த சமுதாயத்தை எப்படி மாத்தலாம் அப்படின்னு நம்மளாம் முடிவு செய்யலன்னு சொன்னா அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான். அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான். எங்க உட்கார்ந்து பேசுறது, எப்ப பேசுறது, என்ன பேசுறது? சகோதரர்களே, இன்னைக்கு இந்த சமூகத்துடைய நிலையை பத்தி பேசுறதுக்காக செயல் திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்காகத்தான் மஸ்ஜித் சேவை குழு இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரே நிமிஷம் குறிப்பு. தயவு செய்து உங்களுடைய முதலமைச்சர் காப்பீடேட்டை இல்லாதவங்க உடனே வாங்கி வச்சுக்கங்க. இந்த முதலமைச்சர் காப்பீடேட்டை ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் பொட்டியில எப்பவுமே ரெடியா வச்சுக்கங்க. தேவைப்படும் வச்சுக்கங்க. இல்லைன்னா முதலமைச்சர் காப்பீடேட்டையை வாங்கி வைங்க. முதலமைச்சர் காப்பீடேட்டை வாங்குறவங்க உங்க ரேஷன் கார்டுல உள்ள பேர்களும் முதலமைச்சர் காப்பீடேட்டில் உள்ள பேர்களும் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. காலையில ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டுடைய குழந்தைக்கு என்ன வைத்தியம்னா தலசீமியான ஒரு வைத்தியம். தலசீமியா சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ரத்தம் உருவாகக்கூடிய என்ன சொல்றது மஞ்சை, அது ஃபெயிலியர் ஆயிரும். கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி அது ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயில் ஆகிட்டு ரத்தமே உருவாகாது. ஒன்று மாசம் பிளட் போடணும். இதுக்கு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா எம்எஸ்கே மூலியமா எங்களோட தொடர்புடைய டாக்டர்கள் மூலியமா போனா இந்த காப்பீடு அட்டையில இலவசமா பண்ணலாம். செலுத்தணுமா அல்லது காப்பீடு அட்டையை பயன்படுத்தி அதை செய்யறது முக்கியமானு கேட்டா, ஏங்க காப்பீடு அட்டை இருக்குதா? அது இல்ல. ரேஷன் அட்டையில் இருக்கிற பேரும் காப்பீடு அட்டையில ஒரே மாதிரி இருக்குதா? அது இல்ல. ஏங்க பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னா எப்படி? ஒரு அடிப்படை தகுதி, ஒரு ரேஷன் கார்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ஆதார் கார்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், ஒரு காப்பீடு அட்டை வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். இதை கூட நம்ம சரியா பார்க்கல அப்படின்னு சொன்னா ஊரா போய் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அதனால தயவு செஞ்சு இது மாதிரி உள்ள ஆவணங்கள் எல்லாம் சரியா வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல வாழ்க்கைக்கான பாதைகள், லட்சக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. அது அத்தனையும் கண்டுகொள்ளாமல் வறுமை நோக்கி கொண்டு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விடிவு காலம் பிறக்கும். மஸ்ஜித் சேவை குழு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஆரம்பித்து மக்கள் பணி செய்ய வேண்டும். அதை மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.